வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கோம். கை வந்து நார்மல் கை, நெக்கு மட்டும் டிசைனாக கேட்டிருக்காங்க. டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து சேரீயில் கட் பண்ணி வச்சுருக்கோம். ப்ளவுஸ் இது வந்து லைனிங் மெட்டீரியல். ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைனிங் கட் பண்ணிக்கலாம். இது ஒரிஜினல் எடுத்து ஓரமாக வச்சுட்டு லைனிங் வந்து நம்ம வந்து 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு நம்மளுக்கு 1/2 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. ஏன்னா நம்ம வேறு துணி இது கொடுத்தா அடிச்சு திருப்ப போகிறோம். நம்மளுக்கு 1/2 இன்ச்சு போதுமானது. இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் இருக்குங்க இல்லையா, இந்த அளவு 2 பட்டி பீஸ் இருக்குங்க. இந்த பக்கம் இந்த எடுத்து அப்படியே மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இந்த நம்மளுக்கு இந்த மடிப்பு இருக்குங்க இல்லையா, இந்த மடிப்புலேருந்து இதான் நம்மளுக்கு வந்து கரெக்டான அளவு. இதிலேருந்து நம்மளுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. ஏன்னா பேக்கில் டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இப்போ நெக்குக்கு வந்து 1/4 இன்ச்சு போதும் நம்மளுக்கு. நெக்கு வந்து 1/4 இன்ச்சு தான் பிடிப்போம். நான் 1/2 இன்ச்செலாம் பிடிக்கக்கூடாது. நெக்கு வந்து சும்மா 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக கூட பிடிக்கலாம். அதேமாதிரி கை ஆமுல் வந்து 1/2 இன்ச்சு விட்டுடலாம். ஏன்னா கைக்கு வந்து 1/4 இன்ச்சு பிடிச்சா ரொம்ப மெலிசாக இருக்கும். சேரீ துணியெலாம் 1/4 இன்ச்சு பிடிச்சி தைக்கும் போது சீக்கிரமாக பிச்சுக்கும். அதனால் நம்மளுக்கு 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். இங்கே ஆமுல் 1/2 இன்ச்சு விட்டாச்சு. இப்போ ப்ளவுஸ் லென்த்து இந்தமாரி ஷோல்டர் இருக்குங்க இல்லையா, இந்த ஷோல்டர்லேருந்து நம்ம டேப்பாலே அளந்து வச்சுக்கலாம். இந்த அளவு மேலே ஷோல்டர்லேருந்து கரெக்டாக 14 இருக்குது. நம்மளுக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு 14 1/2 கரெக்டாக 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு ஒரே மார்க் போடுங்க. இங்கே ஒரு மார்க்கு, ஆமுலுக்கு நேராக ஒரு மார்க் அப்படியே மடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து இந்த அளவு ப்ளவுஸு அந்த அளவு அப்படியே டபுளாக மடிச்சிருங்க. இந்த அளவு டபுளாக மடிச்சுட்டு பாடி லூஸ் இந்த அளவு அப்படியே பாடி லூஸ் வந்து 19 இருக்குது. ஷோல்டர் அளக்கும்போது மட்டும் க்ளோஸாக வச்சுருங்க. ரொம்ப அகலமாக வச்சு அளவு எடுக்காதீங்க. ஷோல்டர் 12, 19 வந்து பாதி அப்படியே வச்சுருங்க. 19 பாதி 9.5 வச்சு ஒரு மார்க் போட்டுருங்க. ஷோல்டர் 12 இந்த அளவு வச்சு அப்படியே ஒரு லைன் போட்டுருங்க. இங்கே நம்மளுக்கு ரெடி அளவு இருக்கு இல்லையா, இதிலேருந்து ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ இந்த எல் ஷேப் மாதிரி வந்துருச்சிங்களா, இதுக்கு அப்புறம் இதிலேருந்து நம்மளுக்கு 1.5 இன்ச்சு வச்சுருங்க. இந்த 1.5 இன்ச்சு இந்த ஷேப் அப்படியே போட்டுருங்க. இந்த அளவு ஷோல்டர் ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சி தைப்போம். அதுக்கு விட்டுட்டு நெக்குக்கு மட்டும் 1/4 இன்ச்சு விட்டுருங்க. ஏன்னா நெக்குக்கு வந்து அதிகமாக பிடிக்கக்கூடாது. எப்போவுமே நெக்குக்கு நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு விட்டால் போதும். நம்ம சிலிவு தைக்கிறதுக்கு மட்டும் 1/2 இன்ச்சு விட்டால் போதும். இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தேவை இந்த ஸ்கேல் அளவு துணி விட்டுருங்க. இப்போ வந்து இந்த ஷேப் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப் அளவுக்கு அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த டீஸ் மார்க் போட்டிருக்கீங்க இல்லையா, இந்த ஷேப் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இங்கே வந்து இங்கே ஒரு கட் போட்டுருங்க. இதுதான் நம்மளுக்கு நெக் சைஸு. நெக்கு வந்து இப்போ வந்து கட் பண்ணல, நெக்கு வந்து டிசைனாக கேட்டிருக்காங்க. நம்ம வந்து தைக்கும் போது கட் பண்ணிக்கலாம். இதுதான் நெக்கு ஷேப். இந்த அளவு நெக்கு மட்டும் மார்க் போட்டிருக்கு. இப்போ பேக்கு கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் கட் பண்ணுறது இந்த பக்கம் சைடில் விட்டுருங்க. இது வந்து ஸ்லீவ் இந்த பக்கம் இந்த அளவு அப்படியே டபுளாக மடிச்சிருக்கீங்க இல்லையா, மறுபடியும் இதில் இன்னொரு மடிப்பு மடிச்சிருங்க. இந்த அளவு மடிச்சுட்டு நம்ம பேக்குக்கு விட்டோம் பாருங்களா 1/2 இன்ச்சு, அதே அளவுக்கு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இப்போ ஸ்லீவ் இருக்குங்க இல்லையா, இந்த அளவு வந்து இங்கே வந்து ஜாயிண்ட் வரும். நம்மளுக்கு ஜாயிண்ட் வேண்டாம், 2 பக்கமும் ஜாயிண்ட் வேண்டாம், ஒரே பக்கம் ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் இந்த அளவு போட்டுக்கலாம். இங்கே மட்டும் ஒரு ஜாயிண்ட் வந்துடும். இந்தமாரி ஜாயிண்ட் போடும்போது உங்களுக்கு வந்து பேக் சைடு மட்டும் போயிடும். இந்தமாரி ஜாயிண்ட் போடுறது தான் நம்மளுக்கு வந்து ஈஸி. இந்த அளவு வச்சுட்டு ஒரு மார்க்கு இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்லீவ் தைப்போம் இல்லைங்களா, அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுடுங்க. இங்கே ஆமுல்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இதான் வந்து நம்மளுக்கு ரெடி அளவு. இப்போ வந்து இந்த ஷேப் வந்து இந்த அளவுக்கு அப்படியே ஒரு டீஸ் மார்க் போட்டுக்குங்க. இந்த அளவு டீஸ் மார்க் போட்டு அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு
இதிலேருந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு இருந்துட்டு நம்ம ஸ்லீவ் அடித்து திருப்பத்துக்கு. இப்போ இந்த அளவு ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, பேக்கை கட் பண்ணி வச்சு 2 ஆமுல் ஷேப்பு ஒரே அளவு வருதுன்னு பார்க்கணும். இதிலேருந்து அப்படி லைட்டாக உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்தது அப்படின்னா இதை லைட்டாக வந்து இந்த ஷேப் எடுத்துக்கலாம். நீங்கள் இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி ஷேப் எடுத்துகிட்டு இங்கே ஒரு அர்க்கத் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த 1/4 இன்ச்சு கம்மி பண்ணோடனே இந்த பாருங்க, இந்த 2 அர்க்கத்து ஒரே சைஸ் வரணும். இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இந்த பக்கம் சைடில் இருக்குங்களே பீஸு, இதில் வந்து நம்ம பட்டி பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த பட்டி பீஸ் அப்படியே வச்சுட்டு நம்மளுக்கு மடித்து தைப்போம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு துணி விட்டுருங்க. 1.5 இன்ச்சு துணி விட்டுட்டு நம்ம இங்கே பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இதுலேருந்து ஒரு மார்க் போட்டுருங்க. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு துணி இருந்தால் போதும். இந்த 1.5 இன்ச்சு விட்டுருக்குங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு மார்க் போட்டு நம்ம பட்டி பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. அதே அளவுக்கு இந்த பட்டி வச்சுட்டு இங்கே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இந்த ஷேப் அப்படி நீட்டாக கட் பண்ணிவிடுங்க. இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த நம்ம இப்படி கட் பண்ணும்போது வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஷேப்பாக வேணும். இந்த மாதிரி பெண்டு வந்துட்டு வரும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த அளவுக்கு இங்கே ஒரு அர்க்கத். இந்த ஷேப் நம்ம பட்டி பீஸ் கட்டும்போது இந்த ஷேப் அப்படியே வந்துடணும். பட்டி பீஸ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் கிராஸ் கட்டிங் தான் கிராஸ் கட்டிங் கொடுக்கலாம். இதில் வந்து ஸ்ட்ரைட் கட்டிங் தான் இருக்குது. அதனால் இதே ஸ்ட்ரைட் கட்டிங்கே போட்டுக்கலாம். இந்த அளவு ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து பேக்கு இதை கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பேக் பீஸை அப்படியே போட்டுருங்க. இதில் இங்கே மட்டும் கொஞ்சம் கேப் விட்டு போட்டுருங்க. இந்த அளவு வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. இங்கே இதே அளவு ஃப்ரண்ட்டு எந்த அளவு கட் பண்ணுமோ அதே அளவு போதும். பேக் சைஸை தான் ஃப்ரண்ட்டும் வரும், அதனால் ஒன்றும் மாற்றம் வராது. இங்கே ஷோல்டர் அளவுக்கு ஒரு இங்கே அர்க்காத் போட்டுருங்க இல்லையா, அந்த அளவு ஒரு மார்க் போட்டுருங்க. இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இப்போ பேக்கை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பேக்குக்கு வேலை கிடையாது. இந்தமாரி மார்க் மட்டும் போட்டுட்டு இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து இதை வச்சு அப்படி மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே நம்ம பிடிச்சி தைக்கணும் இல்லையா, அந்த அளவு விட்டுட்டு ஒரு மார்க் போட்டுருங்க. இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சென்டர் டாட் இருக்குங்க இல்லையா, இந்த டாட்டிலேருந்து 1 இன்ச்சு அளவுக்கு வச்சுருங்க. இப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு டிஸ் மார்க் போட்டுருங்க. நம்மளுக்கு டாட் லென்த் வந்து இந்த அளவு ப்ளவுஸில் எந்த அளவு இருக்கோ இதே சைஸ் கேட்கும்போது நம்மளுக்கு இதே சைஸ் வச்சு இங்கே நம்ம ஷோல்டர் மட்டும் பிடிச்சி தைக்கிற அளவு விட்டுட்டு இதான் நம்மளுக்கு டாட்டோட அளவு. அந்த எக்ஸ்ட்ரா பிடிக்கிற அளவு வந்து இந்த அளவு ப்ளவுஸ் வந்து இதில் வச்சுருங்க. இந்த டாட் ஷேப்புக்கு இப்படி வந்துடும். சைடில் வந்து இப்போ நம்மளுக்கு ஆமல் வந்து பிடிச்சி கை தைக்கும் போது ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. அதேமாதிரி பட்டி பீஸ் வந்து இதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. நம்மளுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சி தைக்கும்போது இதே சைஸ் கரெக்டாக வந்துடும். அளவு ப்ளவுஸில் எந்த அளவு இருக்கோ அதே அளவு வந்துடும். இந்த ஷேப்புக்கு அப்படியே ஒரு டிஸ் மார்க் போட்டுருங்க. இந்த அளவுக்கு டிஸ் மார்க் போட்டாச்சு. இப்போ நம்ம அப்படியே இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நெக் ஷேப் வந்து இந்த ரவுண்ட் அப்படியே இருக்கு இல்லையா, இந்த ரவுண்ட் ஷேப்பை அப்படியே இதில் வரைஞ்சிக்கங்க. இதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். அப்படி இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் கட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நம்ம ஆம்பூல் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக் அளவு மார்க் பண்ணிக்கிறோம். இந்த ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணது மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு கவர் தட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வித்தியாசம் வந்தால் போதும். இந்த ஷேப்பை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த டாட்டை வந்து இப்படி இந்த டிஸ் மார்க் இல்லையா, இந்த அளவு அப்படியே மடிச்சிடுங்க. சென்டர் டாட் இந்த அளவு மடிச்சாச்சு. நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு டாட்டு இதில் அளவு ப்ளஸில் எவ்வளோ இருக்கோ அதே அளவு வச்சு நம்ம இதில் வந்து 3 இன்ச்சு இருக்குது. இங்கே நம்ம ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் பிடிச்சி தைக்கிறதுக்கு விட்டுட்டு 3 இன்ச்சு விட்டாச்சு. இதிலேருந்து ஒரு லைன் போட்டுருங்க. இந்த அளவு ஒரு அர்க்காத் போட்டுருங்க. அப்புறம் இந்த ரெண்டும் இந்த ஒரே சைஸாக மடிச்சிருங்க. ஒரே சைஸாக மடிச்சுட்டு இங்கே ஒரு அர்க்காத் போட்டுருங்க.
அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பாடி லூஸ் இந்த அளவுக்கு வச்சுட்டு ஒரு மார்க் போடுங்க. இந்த ஃபஸ்ட்டு அளந்துக்குங்க. 8 இன்ச்சு இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு வச்சு 9 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. ஏன்னா இங்கே டாட் பிடிப்போம், இங்கே கொஞ்சம் பிடிச்ச 4 இன்ச்சு பிடிச்சி தைப்போம். அதுக்கு ஒரு இன்ச்சு கரெக்டாக இருக்கும், இங்கே ஒரு அர்க்காத்து. இது வந்து ஃபஸ்ட்டு டாட்டு. இது இந்த அர்க்காத்து போட்டிருக்க அளவுக்கு தான் பிடிக்கணும். இதுலேருந்து இந்த அளவுக்கு ஒரு டாட் வந்துடும். 3வது டாட்டு இதுலேருந்து இதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு வித்தியாசம் தான் போதும். இந்த டாட்டுக்கு ஒரு 1.5 இன்ச்சு இந்த ஷேப்புக்கு வந்துடும். அதேமாரி பேக்கு இந்த இதே அளவு தான் இங்கேயும் வரணும். நம்ம இந்தமாரி பெரிய ஊசி இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ரோல் போட்டுக்கணும். இந்த அளவுக்கு இதான் நம்மளுக்கு டாட் பிடிக்கிற அளவுக்கு. இது 2 பக்கம் வந்து அந்த ஹோல்ஸ் தெரியும், அதுக்காக இந்தமாரி குத்து போட்டுக்கலாம். அடுத்தது வந்து இப்போ ஸ்லீவ் இருக்குங்க இல்லையா, ஸ்லீவுக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஒரு பக்கம் மட்டும் ஜாயின் பண்ணணும். இந்தமாரி கரை பீஸ் இருக்குங்க இல்லையா, இதை வச்சுட்டு நம்மளுக்கு எந்த அளவு ஜாயிண்ட் தேவைப்படுதோ அந்த அளவு வச்சுட்டு இந்த ஷேப்பை வந்து இதே அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப் அளவு கட் பண்ணிவிட்டு இதான் நம்மளுக்கு பிடிக்கிற அளவு. இப்போ வந்து இந்த ஜாயிண்ட் வந்து இந்த பக்கம் வந்து ஒரே பக்கம் தான் வரும். நம்ம வந்து 1/2 இன்ச்சுக்கு வந்து இதுலேருந்து ஒரு கவர் தட்டு எடுத்துக்கலாம். 1/2 இன்ச்சு கவர் தட்டு எடுத்தாச்சு. இப்போ லைனிங் கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம வந்து இப்போ ஒரிஜினல் கட் பண்ணணும். இந்த அளவு இந்த பார்டர் வந்து இந்த அளவு இதில் உள்ள வெளியே இருக்கும், நம்ம உள் சைடுக்கு போட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு டபுளாக மடிச்சிடுங்க. இந்த சாரீ பீஸ் வந்து இந்த அளவு டபுளாக மடிச்சிடுங்க. 2 பீஸும் ஒரே சைஸ் வர அளவுக்கு மடிச்சுட்டு இந்த ஸ்லீவ் இருக்குங்க இல்லையா, நம்ம கட் பண்ணி வச்ச அளவு இந்த அளவு போட்டுருங்க. இந்த ஜாயிண்ட் இருக்குங்க இல்லையா, இந்த ஜாயிண்ட்டை வந்து இந்த அளவுக்கு வச்சுருங்க. அப்படியே வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். இது வந்து அப்படியே டபுளாக இருக்கும். இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் ஸ்லீவ். அடுத்தது வந்து நம்ம வந்து பேக்கை கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இந்த பார்டர் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா டிசைன் பண்ணுறதுக்கு எதுக்காக யூஸ் ஆகுது, அதனால் நம்ம பார்டர் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இதை டபுளாக மடிச்சுட்டு 2 பீஸும் ஒரே சைஸ் வர அளவுக்கு மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இந்த பேக்கு கட் பண்ணிருக்கோம் லைனிங் அளவு, இந்த லைனிங் அளவு அப்படியே போட்டுருங்க. இங்கே இந்த அளவு கட் பண்ணிவிட்டு இந்த ஷேப் அப்படியே இங்கே கட் பண்ணிக்கலாம். இது பேக்கு கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இந்த சைடில் இந்த மாதிரி பீஸ் வந்துடும். பேக்கை கட் பண்ணோடனே இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் இந்த பட்டி பீஸ் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டை கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இருக்கு இல்லையா, இந்த அளவு போட்டு இந்த அளவு எடுத்துருங்க. இந்த லைனிங் அளவு இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ண வேண்டியதில்லை. இந்த பட்டி என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டை கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு அப்படியே டபுளாக மடிச்சிருங்க. இந்த அளவு அப்படியே இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த ஆமுல் ஷேப்பு சும்மா ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இந்த ஷேப்பை அப்படியே கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் சைட்லேயும் அப்படி தான். இது ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு. இது பேக் பீஸ். இது வந்து ஸ்லீவ். இது வந்து பட்டி பீஸ். இது வந்து பார்டர் வந்து நெக்குக்கு டிசைன் கொடுக்குறதுக்காக தனியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.